பிரைஸ் தி லார்ட். உங்களுக்கு சமாதானம். தொடர்ந்து இந்த சேனலில் வீடியோவை காண லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க செய்திக்குள்ள போகலாம். ஆண்டவர் நல்லவர். வாசிக்கலாமே. 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 2 வாசிக்கும்படி கேட்கிறேன். 1 கொரிந்தியர் 2 இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரே அன்றி வேறு ஒன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டது. கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட துதிக்கிற ஆண்டவரே, பவுலுடைய தீர்மானத்தை குறித்து இங்க வாசிக்கிறோம். இந்த நாட்களிலே சிலுவையை பற்றி உபதேசத்தை பற்றி பல திருச்சபையில் போதிக்கப்பட்டுக் கொண்டு வருகிறார்கள். நல்லவர். வருகிற நாட்கள் நான் உங்களோடு கூட பேசுவேன். இன்னைக்கு நான் சிலுவையை பற்றி நான் பேச விரும்பவில்லை. சிலுவையில் அறையப்பட்டவரை குறித்து நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். ஆண்டவர் நல்லவர். என கல்வியான ஆண்டவருடைய பிள்ளையே, இந்த சிலுவையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அறையப்படுவார் என்று சொல்லி பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பதாகவே பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். ஆமென். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 15 வாசிக்கிற பொழுது ஒன்னித்துக்கும் அவளுக்கும் பகையை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார். நல்ல கம்மியை நீ பிசாசை பற்றி சொல்கிறார், நீ அவர் குதிர்காலை நசுக்குவா என்று கல்வாரி சிலுவையின் பாடுகளை குறித்து சொல்லப்படுகிற ஒரு வேத பகுதி. ஆண்டவர் நல்லவர். முதலாவதாக பிதாவாகிய தேவன் இயேசு சிலுவையிலே அறையப்படுவார் என்று அவர் நமக்கு சொல்லியிருக்கிறார். கர்த்தர் நல்லவர். இரண்டாவதாக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்படுவார் என்று சொல்லி துல்லியமாக தாவீது தன்னுடைய சங்கீதத்தில் எழுதி வைத்திருப்பதை பார்க்க முடிகிறது. சங்கீதம் 22:16 வாசிக்கிற பொழுது, நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பொல்லாதவரின் கூட்டம் என்னை வளைந்து கொண்டது, என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள். நல்ல கவனிக்க பாருங்க. இயேசு சிலுவையிலே அறையப்படுவார் என்று பிதாவானவர் அறிவித்தார். இரண்டாவதாக சங்கீதக்காரன், ஆவியில் நிறைக்கப்பட்ட சங்கீதக்காரன் சங்கீதம் 22 முழுவதும் இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை பாடுகளை குறித்து சொல்லப்படுகிற ஒரு வேத பகுதி. அதனுடைய முடிவு சபையுடைய வளர்ச்சியை குறித்து சொல்லுகிற ஒரு வேத பகுதி. கர்த்தர் நல்லவர். அங்கு சொல்லப்பட்டிருக்குது, அவருடைய கால்களை உருவ குத்தினார்கள் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. அப்ப இந்த வார்த்தை சொல்லப்படுகிற பொழுது சிலுவை என்ற ஒரு அடையாள சின்னமே உலகத்தில் கிடையாது. நல்லா கவனிக்க. கர்த்தர் நல்லவர். சங்கீதக்காரன் மூலமாக இந்த வார்த்தை உலகத்துக்கு அறிவிக்கப்படுகிற பொழுது சிலுவை என்ற கொலை கருவி இந்த உலகத்தில் கிடையாது. பல கொலை கருவிகள் இருந்தது, தண்டனை கொடுக்கிற முறைமைகள் இருந்தது. ஆனா சிலுவை என்ற அடையாளம் ஒன்று உலகத்தில் கிடையவே கிடையாது. ரோமருடைய காலத்துல தான் சிலுவை என்ற அடையாளம் இந்த உலகத்திற்கு வந்தது. நீங்க நினைக்கிற மாதிரி இப்போது இருக்கிற அது சிலுவை வடிவம் கிடையாது. எக்ஸ் மாடல் இருக்கிற சிலுவை தான் சிலுவை அடையாளம். கர்த்தர் நல்லவர். அது காலப்போக்கில் மாற்றப்படுது. அது நாம் அடுத்த செய்திகளை உங்களோடு கூட பேசுவேன். கர்த்தருடைய நல்ல நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப இயேசு சிலுவையிலே அறையப்படுவார் என்ற துல்லியமான வார்த்தையை அவன் கர்த்தர் சொல்லியிருந்தார். அந்த வார்த்தைகள் 100க்கு 100 நிறைவேறுகிறது. அவன் சொல்ல முடியுமா? அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தைகள் 100க்கு 100 நிறைவேறும் என்று சொன்னால் உங்களை குறித்து சொல்லியிருக்கிற ஆசீர்வாதமான வார்த்தைகளை கர்த்தர் நிறைவேற்ற வல்லமை உடைய தேவனாய் இருக்கிறார். அவன் சொல்ல முடியுமா? அல்லேலூயா. அப்ப இயேசு சிலுவையில் அறையப்படுவார் என்று சொல்லி துல்லியமாய் சொல்லப்பட்ட இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறினது. அப்ப அவர் மூலமாக செய்யப்பட வேண்டிய தீர்க்க தரிசனமான துல்லியமான வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும். அவை நிறைவேறிய தீரும். கர்த்தர் நல்லவர். நான் சொன்னது போல சிலுவையை குறித்தல்ல, சிலுவையில் அறையப்பட்ட ஆண்டவரை குறித்து நான் பேச விரும்புகிறேன். ஆண்டவர் நல்லவர். சிலுவை ஒரு அடையாள சின்னம். சிலுவையினால் எனக்கு
எனக்கு ஆசீர்வாதம் அல்ல, சிலுவையில் அறையப்பட்டவரால் எனக்கு ஆசீர்வாதம் வருது. அவன் சொல்ல முடியுமா? அல்லேலூயா. சிலுவை ஒரு பகுதி, ஆண்டவர் நல்லவர். சிலுவையினால் எனக்கு ஆசீர்வாதம் அல்ல, சிலுவையில் அறையப்பட்ட என் ஆண்டவரான என்னுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் வருகிறது. முதலாவது ஆசீர்வாதம், ஆண்டவர் நல்லவர். அவன் கலாத்தியர் 3வது அதிகாரம் 13 வாசிக்கும்படி கேட்கிறேன். 3:13. மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமான. நல்ல கவனிங்க பாருங்க ஐயா. சிலுவையில் தூக்கப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக எனக்கு நமக்கு வருகிற முதல் ஆசீர்வாதம், என் சாபத்தை கர்த்தர் மாத்துகிறார். நாம சொல்ல முடியுமா? அல்லேலூயா. இங்க வாசிக்கிறோம், மரத்தில் தூக்கப்பட்ட எவனும். அந்த வார்த்தையை கவனிச்சீங்களா? மரத்தில் தூக்கப்பட்ட எந்த மனுஷனும் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து எனக்காக சாபமானார். ஐயா, நான் தான் சாபத்தில் இருந்தேன், ஆனா ஆண்டவர் என் மீது அன்பு கொண்டபடினாலே எனக்காக அவர் சாபமாக்கப்பட்டு சாபமாய் இருந்த என்னை மீட்டுக் கொள்ளும்படி தன்னை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தார். அவர் சொல்ல முடியுமா? என்னுடைய ஆண்டவர் எனக்காக சாபமானார். இதற்கு என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த சாபத்தை போக்கும்படியாக அவன் கேட்ட நல்லவர். ஆண்டவர் என் மீது அன்பு கொண்டபடினாலே என் வாழ்க்கையில் உள்ள எல்லா சாபத்தையும் சாப கிருமிகளையும் என் வாழ்க்கையிலிருந்து கர்த்தர் நீக்கும்படி கர்த்தர் விருப்பப்பட்டார். நல்லவர் நல்லவர். எனக்கு சில காரியத்தை நான் தெளிவுபடுத்த நான் விருப்பப்படுகிறேன். முதலாவதாக ஆதாம் மூலமாக இந்த உலகத்துக்குள் சாபம் வந்தது. வாசிக்கலாமே. ஆதியாகமம் 3வது அதிகாரம் 18வது வசனம். அது உனக்கு முள்ளும் குறுக்கு முளைப்பிக்கும், வெளியின் பயிர்களை புசிப்பாய். இந்த வார்த்தை ஒரு சாபமான வார்த்தை, ஒரு வேதனையான ஒரு வார்த்தை. ஆதாமுக்கு ஆண்டவர் சொல்கிறார், நீ உன் மனைவின் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினால நீ இனி பயிரிடுகிற பொழுது அங்கே ஒன்று முளைக்கும், முள்ளு முளைக்கும். ஆனா ஆண்டவராகிய தேவன் புதிய ஏற்பாட்டில் வாசிக்கிற பொழுது எனக்காக சாபமான என்னுடைய ஆண்டவர் எந்த உள் அமை ஒரு மனிதனுடைய கீழ்ப்படியாமனால உலகத்தில் உழைத்ததோ அதே பிள்ளை தன் தலையின் மீது ஏற்றுக்கொண்டார். மார்க்கு 15வது அதிகாரம் 17 வாசிக்கிற பொழுது சிகப்பான மேலங்கியை அவருக்கு முடித்தி முள் முடியை பின்னி அவருக்கு சூட்டி. அவர் நல்ல கவனிக்க பாருங்க, ஆண்டவர் சாபத்தை விரும்பி ஏற்றுக்கொள்கிறார். எந்த சாபம் மனிதனுடைய வாழ்க்கையில அவை விளைந்து அது பலனை கொடுக்காத ஒரு சாபமாக மாறினதோ அதே சாபத்தை ஆண்டவர் சிரசின் மீது ஏற்றுக்கொண்டார். நல்ல கவனிங்க. நீங்கள் ஆராதிக்கிற ஆண்டவர் ஏதோ வழிபோக்கன் அல்ல, உங்களுக்கு கல்வாரி சிலுவையில மரித்த உழைச்சகராக இருக்கிறார். சொல்ல முடியுமா? அல்லேலூயா. வழிபோக்கன் அல்ல, இந்த உலகத்தின் மீது அன்பு கூர்ந்த ஆண்டவர் தன்னையை ஜீவப்படியை ஒப்பு கொடுத்து எது மனிதனுடைய வாழ்க்கையை சாபமாய் காணப்பட்டதோ அந்த சாபத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன், நான் ஏற்றுக்கொள்கிறேன். அப்போ எனக்காக என்னுடைய வாழ்க்கையை என் சாபத்தை ஏற்றுக்கொண்ட என்னுடைய ஆண்டவர் மீது நான் எப்படி அன்பு கூறுகிறேன்? நீங்க உண்மையா ஆண்டவரை நேசிக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளையாக இருக்கிற பொழுது கால தாமதம் என்பது உங்க வாழ்க்கையில ஒரு நாளும் இருக்காது. ஆண்டவர் நல்லவர். உலகம் முதலாவது இருக்காது, குடும்பம் முதலாவது இருக்காது. முதலாவது கர்த்தர் ஒருவரே என்னுடைய வாழ்க்கையை உயர்ந்தவராக இருப்பார் என்று சொல்லுவீங்க. அவன் சொல்ல முடியுமா? அல்லேலூயா. அவர் ஆராதிக்கவே இருக்க முடியாது, வேத வாசிக்கவே இருக்க முடியாது. உங்கள் மீது அவர் அன்பு கொண்டபடினால சாபத்தை விரும்பி ஏற்றுக்கொண்ட ஒரு தேவன். அவர் சபிக்கப்பட்ட சாபமான என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்கிறார். சிலுவையில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து எனக்காக சாபமாகி, அடுத்த வார்த்தை நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். நல்ல கவனியை கண்ட நல்லவர். சாபத்துக்குள் இருக்கும்படி அல்ல, அந்த சாபத்துக்குள் இருந்து நம்மை மீட்டுக் கொள்வது நல்ல ஒரு ஆண்டவர். அவன் சொல்ல முடியுமா? அல்லேலூயா. அப்ப கிறிஸ்து எனக்காக சாபமானது மாத்திரம் அல்லாம நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு எல்லாம் என்னை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். அவன் உலகத்தின் சாபம் என்று வார்த்தை 14 சொல்லப்படவில்லை. நியாய பிரமாணத்தின்
சாபத்திற்கெல்லாம் என்னை ஆண்டவர் மீட்டுக் கொண்டார். ஆண்டவர் என்னை மீட்டுக் கொண்ட விதமே ஒரு ஆசீர்வாதமான விதம். அவன் இதை புரிந்து கொள்ள வேண்டுமானா சங்கீதக்காரர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். வாசிக்கலாமே. சங்கீதம் 40வது சங்கீதம். ஆண்டவர் நல்லவர். அதுல 1வது வசனத்தையும் 2வது வசனத்தையும் வாசிக்கும்படி அன்பு. கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலை மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தினார். இந்த 2 வசனங்களை வாசிக்கிறப்ப நமக்கு ஒன்று பெரும்பாலும் புரிவதில்லை. ஐயா, சாபத்துக்குள் இருந்த என்னுடைய ஆண்டவர் எப்படி மீட்டெடுத்தார் என்ற வார்த்தையை சங்கீதக்காரர் சொல்லி வைத்திருக்கிறார். கத்தனால எப்படி இயேசு சிலுவையிலே அறையப்படுவார் சங்கீதக்காரர் சொன்னாரோ, அதே போல இயேசுவின் மூலமாக அவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு வரக்கூடிய ஆசீர்வாதத்தை குறித்தும் அங்கு சொல்லியிருப்பதை பார்க்க முடியும். அங்க 1 வாசிக்கிறோம். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். எப்படிப்பட்ட சூழ்நிலை தெரியுமா? எல்லாரும் என்னை கைவிட்ட பொழுது, எல்லாரும் என்னை கைவிட்டு என்னை விட்டு பிள்ளைகள பொழுது, எப்ப கைவிட்டாங்க? 2 வாசிக்கிற பொழுது நான் ஒரு பயங்கரமான இடத்துல விழுந்து கிடந்தேன். யாராவது சொந்த பந்தங்க தேடி ஓடி வந்து கையை கொடுத்து தூக்கி விடுவாங்க நினைச்சேன். எனக்கு யாருமே வரல, எனக்கு யாருமே எதிர்பார்க்கல. கூட வந்து எனக்கு உதவி செய்யக்கூடிய ஒருவருமே இல்லை. அப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன், இந்த உலகம் என்னை கை தூக்கி விடாது, என்னை கைவிடும். அடுத்த வாசிக்கிறோம். உன் தகப்பனும் உன் தாயும் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை ஒருபோதும் கைவிடவே மாட்டேன். அவன் சொல்ல முடியுமா? தகப்பன் தாய் கூட சில நேரங்களை கை கொடுத்து தூக்கி விட முடியாத சூழ்நிலைகளை வரலாம். நல்ல கவனிக்க கர்த்தர் நல்லவர். ஆனா கர்த்தர் சொல்றார், இல்ல, என் ரத்தத்தால மீட்கப்பட்டிருக்கிற உன்னை அவன் எல்லாரும் கைவிட்டாலும் நான் உன்னை கைவிடவே மாட்டேன். அவன் சொல்ல முடியுமா? நான் உன்னை கைவிடவே மாட்டேன். கர்த்தர் நல்லவர். நான் பொறுமையா கர்த்தருக்காக காத்திருந்தேன். ஆனா காத்திருந்த என் கூப்பிடுதலை அவர் கேட்டார். என் சத்தத்தை அவர் சத்தத்தை கேட்டிருக்கிறாரா? கர்த்தர் நல்லவர். சத்தத்தை ஆண்டவர் கேட்டிருக்கிறாரா? ஆனா சங்கீதக்காரர் சொல்லுகிறான், அவன் விழுந்து கடந்த என் சத்தத்தை கர்த்தர் கேட்டபடினாலே என்னை தூக்கி எடுத்தார். அவன் சொல்ல பாப்பா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க விழுந்து கடக்கிறீங்களா? தூக்கப்பட்டிருக்கிறீங்களா? கர்த்தர் நல்லவர். இங்க வாசிக்கிறோம், எதுன்னு சொன்னா பயங்கரமான குழியில் இருந்து என்னை தூக்கி எடுத்தார். ஒன்று குழி, அந்த குழிக்கு பேர் பயங்கரம். 2வது உளையான சேற்று. அப்படின்னா நிலை இல்லாத ஒரு பகுதி. உளையான சேற்றுக்குள் விழுந்த எந்த ஒரு மனிதனையும் தூக்கி எடுப்பது கடினம். அந்த சேர் அவனை உள்வாங்கிக் கொள்ளும். அந்த சேர் அவனை உள்வாங்கிக் கொள்ளும். 2 திரும்ப வாசிக்கும்படி கேட்கிறேன். 2 பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்த. நல்ல கவனிங்க, அந்த குழிக்கு பேர் ஒரு பயங்கரமான குழி. மனிதனால ஒருவேளை அந்த குழியிலிருந்து தூக்கி விட முடிந்திருக்கும் சொன்னா கட்டாயம் முடிந்திருக்கும், அவன் தூக்கி விட்டுருப்பாங்க. ஆனா அந்த விழுந்த குழி பயங்கரமான குழியினால அந்த பயங்கரமான குழியை பார்த்த ஜனங்க பயந்துட்டாங்க. இந்த பயங்கரத்திற்குள் நாமும் இறங்கினால் நம்மை தூக்கிவிட ஒருவர் வருவது இல்லை என்று சொல்லி யோசேப்பை கைவிட்டது போல கைவிட்டு போய்விட்டாங்க. ஆனா ஆண்டவர் அவன் மீது அன்பு கொண்டபடினால பரலோகத்தை விட்டு இறங்கி வந்த ஆண்டவர் அந்த குழிக்குள் அவரே இறங்க ஆரம்பித்தார். அவன் சொல்லுங்க பாப்பலே, அதான் மரணப்பாடு, அதான் மரண வேதனைகள், அதான் மண்ணின் அனுபவங்கள். 3 நாட்கள் ஆண்டவர் மண்ணுக்குள் இருந்ததற்கு முக்கியமான ஒரு காரணம், உங்களை என்னை மீட்கும்படியாக ஆண்டவர் அந்த பயங்கரமான குழிக்குள் இறங்கினார். அப்போ ஒரு மனிதனை எப்படி தூக்க முடியும்? ஒண்ணு மேல இருந்து கையில கொடுத்து வச்சிருக்கணும், தூக்கி இருக்கணும், அல்லது அவனே அந்த குழிக்குள் இறங்கி அந்த குழிக்குள் கிடக்கிற அந்த மனிதனை தன் தோளின் மீது வைத்து அவன் மேலே வச்சிருக்கிறான். சொல்ல முடியும். கர்த்தருடைய தாசனாகிய சாது சுந்தர் சிங் அவர்கள் அவருடைய சாட்சியின் புத்தகத்தை வாசித்துக் கொண்டிருக்கிற பொழுது ஒரு அனுபவத்தை வாசிக்கும். பல அனுபவங்கள் அவர் வாழ்க்கையில் இருக்கிறது. கர்த்தர் நல்லவர். ஒரு அனுபவத்தை குறித்து வாசிக்கிற பொழுது ஒரு குறிப்பிட்ட நாளிலே ஒரு ஆற்றை கடந்தவர் போக வேண்டும்.
நல்லா கவனிங்க. கத்தனால ஆண்டவர்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஆனால் தெளிவா தெரிந்தாமே பல தேவப்பிள்ளைகள் வாழ்க்கையில உடைக்கப்பட்டிருக்கிறீங்க. நீங்க உடைக்கப்பட்ட அனுபவத்தோடு கூட இன்னைக்கு நீங்க திரும்பி போக மாட்டீங்க. அவன் சொல்ல பாப்பா, இன்றைக்கு கர்த்தர் ஒரு காயத்தை கட்டி அல்லேலூயா கண்மலையின் மீது வைத்து கண்மலையின் ஆசீர்வாதத்தினால உங்களை ஆண்டவர் நிரப்ப விரும்புகிறார். ஆண்டவர் நல்லவர், எனக்கு புரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது அவர் அந்த ஆற்றை கடந்து போக வேண்டும். அந்த குறிப்பிட்ட இடத்துல அந்த ஆற்றை கடக்க எந்த நபராலும் முடியாது. அப்பொழுது காலமே எழுந்து அந்த ஆற்றங்கரையில் அருகில் வந்து நிற்கிறார். தண்ணியும் மத்தின பாடு இல்லை. ஒரு கரை அந்த அக்கறைக்கு போன அந்த காரியம் இல்லை. அப்பொழுது அவர் அமர்ந்திருக்கிற பொழுது, ஆண்டவரே, இந்த ஆற்றை கடந்து போக சித்தமானால் எனக்கு ஒரு காரியத்தை இது கைகூடி பலப்பட வேண்டும் என்று சொன்ன பொழுது ஒருவர் வந்து, நான் ஆற்றை கடந்து போகிறேன், நீ ஏன் கூட வருகிறாயா? அப்ப அவர் சொல்ற, இல்ல, இந்த ஆற்றை கடந்து போக முடியாது. இந்த ஆற்றை ஒருவரை கடந்து போகணும்னு சொன்னால் நீரும் நானும் இந்த வெள்ளத்தில் அடிக்கப்பட்டு போய்விடும். இல்லை, நான் உன்னை பார்த்துக்கிறேன், இதை நம்பி வந்தால் நான் உன்னை காப்பாற்றுவேன். அவருடைய வாழ்க்கையில பல அற்புதத்தை பார்த்தபடினால அவரை முழுமையாக நம்பினார். அப்ப முதலாவது சொன்னாரு, நீ என் தோள் மேல ஏறிக்க, நான் உன்னை அக்கறைப்படுத்த நான் விருப்பப்படுகிறேன். சொல்ல முடியுமா? ஆண்டவர் தோளின் மீது ஏற்றப்பட்டார். அப்படியே போய்கொண்டிருக்கிற பொழுது அவருடைய தண்ணீர், இந்த தண்ணீர் அளவு இந்த தோளுக்கு மேல வரவே இல்லை. அக்கறைப்படுத்தி அவரை விட்டு அடுத்த வினாடியே அந்த மனிதன் மறைந்து போனார். அப்பதான் புரிந்து கொண்டார், தேவன் இந்த ஆற்றை கடக்க தம்முடைய தாசனாகிய நம்முடைய தூதனை கர்த்தர் அனுப்பினார். நான் இக்கரைப்பட்டு விட்டேன். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில வந்திருக்கிற பிள்ளையே, அது எவ்வளவு பெரிய ஆறா இருந்தாலும் பரவாயில்ல, கடக்க முடியாத ஆறா இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்காக ஆண்டவர் குழிக்குள் இறங்கிற அதே ஆண்டவர் உங்களை தூக்கெடுத்து நிறுத்த வல்லமையுடைய தேவன் என்று நம்பினான். கைகளை தட்டி அவன் சொல்ல முடியுமா? அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். ஆண்டவர் நல்ல நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என்னை தூக்கி எடுத்த ஆண்டவர், வாழ தம்பி, வாழ தங்கச்சி, அன்பு சகோதரி சகோதரியை உங்களையும் தூக்கி எடுத்து நிறுத்த வல்லமையுடைய ஆண்டவராக இருக்கிறார். அப்ப உளையான சேற்றுக்குள் இறங்கின அந்த ஆண்டவர் அவரை தன் தோளின் மீது ஏற்றிக்கொண்டு இப்பொழுது அந்த குழியில் இருந்து அவரை தூக்கி எடுக்கிறார். அங்கே ஒரு அற்புதம் நடக்கிறது. அந்த வார்த்தைக்கு பதிவு பண்ணப்படவில்லை. ஆனா அந்த குழிக்குள் விழுந்து கடக்கிற அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? சுத்தமா இருக்கும் நினைக்கிறீங்களா? இல்லவே இல்லை. சுத்தமா இருக்க மாட்டான். அவனுடைய வாழ்க்கையை சேர் அவன் மீது மூடிக்கொண்டபடினால அவன் முழுமையும் சேர்த்து நாட்டம் அவன் மீது வீசியிருக்கும். ஆனா ஆண்டவர் தம் குருதினாலே அவனுடைய பாவத்தை எல்லாம் கழுவி அவன் மேலது எல்லா அழுக்குகளையும் கர்த்தர் சுத்தப்படுத்தினார். அவன் சொல்ல முடியுமா? இது ஒரு தகப்பனுடைய வீடு. எந்த நிலையோடு கூட வந்தாலும் ஆண்டவர்களை கழுவி சுத்தப்படுத்தி தம்முடைய பிள்ளையாக மாற்ற வல்லமையுடைய ஆண்டவராக இருக்கிறார். ஆண்டவர் நல்லவர். தம் இரத்தத்தினால கழுவி, அந்த வசனத்தை வாசிக்கிறோம், என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி. அவர் எல்லாம் கவனிங்க, உளையான சேற்றுக்குள் கடந்த இவனுடைய வாழ்க்கையில தன்னுடைய பலத்தை இழந்துட்டான். பலனை இழந்து கொண்டு அவனை ஆண்டவர் பலப்படுத்த ஆரம்பிக்கிறார். அவனை பலப்படுத்துகிறார். கர்த்தர் நல்லவர், அவனை பலப்படுத்துகிறார். அவன் வேதத்துல வாசிக்கிறோம், அவன் உன்னுடைய பலவிடத்துல என்னுடைய பலன் பூர்ணமாக. அப்ப நல்ல கவனிங்க, உளையான சேற்றுக்குள் கடந்து அவனை தூக்கி எடுத்த ஆண்டவர் அவனை பலப்படுத்தி சொல்றாரு, எப்பா உன்னுடைய வாழ்க்கையில என்னுடைய பலன் பூர்ணமாக விளங்கும், நீ சோர்ந்து போகாத. சில பேர் அடிக்கடி சொல்றீங்க, இன்னைக்கு கூட நீங்க சோர்ந்து போய் வந்திருக்கீங்க, நெருக்கத்தோடு வந்திருக்கீங்க, கண்ணீரோடு வந்திருக்கீங்க. உங்களுக்கு ஒரு ஆதரவான வார்த்தை சொல்கிறேன். வாசிக்கலாமே? நியாயாதிபதி 6வது அதிகாரம் 14 வாசிக்கிற பொழுது, அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ, ரட்சிப்பா, உன்னை அனுப்புகிறவர். நல்ல கையை தட்டி அவன் சொல்லுங்க பாப்பா. அல்லேலூயா. உனக்கு இருக்கிற இந்த பலன் உங்களுக்கு தெரியும், உங்க பலன் எது என்பது தெரியும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, எப்பா உனக்கு இருக்கிற பலன் எது எனக்கு தெரியும், ஆனா உன்னை அனுப்புகிறவன் நான். ஆகிய நீ கவலைப்படாத. உங்க குடும்பத்தை குறித்து, உங்க வாழ்க்கையை குறித்து, உங்களுடைய தொழிலை குறித்து நீங்க கவலைப்படாதீங்க. உங்களை அனுப்புகிற கர்த்தர் ஒருவர் உங்களோடு கூட இருக்கிறார். சொல்ல முடியுமா?
எல்லா பிரச்சனையும் மேற்கொள்வீங்க. பிரச்சனையை பார்த்து அவன் கலங்கி தவித்துக் கொண்டிருக்காம, என் வாழ்க்கையை பிரச்சனையை மாற்றுகிற, என்னை கண்மலை மேலே நிறுத்துகிற ஒரு கல்வாரி நாயகனுடைய வாழ்க்கையில வாசிக்கிறோம். என் அடிகளை உறுதிப்படுத்தி இந்த வார்த்தை பயன்படுத்தும். ஐயா, உடையாத சேற்றுக்குள் கிடந்த எடுத்து அவனை எங்க கொண்டு போயிருக்கணும்? மருத்துவமனைக்கு கொண்டு போயிருக்கணும். அப்படித்தானே? ஆமா இல்லையா? ஏன்னா முதலவசனத்தில் வாசிக்கிறோம், கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்த. அப்ப விழுந்த உடனே கர்த்தர் வரல. சில நேரம் பொறுமையாக இருந்தார். சில நேரத்தில் நான் தெளிவுத்துக்கு சொல்வது போல, நீங்க கைவிடப்படுகிற அனுபவத்தை உங்களுக்கு காண்பித்து கொடுத்தபடியே சில நேரத்துக்கு நீ கூப்பிட்ட உடனே கர்த்தர் வராமல் இருந்து பொறுமையா இருக்கிறார். அப்ப சில நேரங்கள் சில காலங்களுடைய வாழ்க்கையில் ஆனது. ஆனா அருகில் வந்த கர்த்தர், தூக்கெடுத்த கர்த்தர் மருத்துவமனைக்கு கொண்டு போகாம, சத்திரத்துக்கு கொண்டு போகாம அவனை எங்க கொண்டு போனாரு? கண்மலை கொண்டு போனார். கர்த்தர் நல்லவர். எனக்கு சாபமான என்னுடைய ஆண்டவர், என்னை இந்த உலகத்தின் பாவத்தை தூக்கி எடுத்த ஆண்டவர் ஏன் என்னை கண்மலைக்கு கொண்டு போகணும்? நல்ல கவனிங்க, ஆண்டவர் நல்லவர். இந்த கண்மலை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அந்த கண்மலை கிறிஸ்துவே என்று பவுல் கிறிஸ்துவை பற்றி சொல்வதை அறிந்திருக்கிறோம். கர்த்தர் நல்லவர். கண்மலை இந்த பூமியோடு ஒரு படி இருக்கும், மேல உயர்ந்திருக்கும். கர்த்தர் நல்லவர். இந்த மண்ணுக்கு தான் சாபம். ஆனா ஆண்டவர் அந்த மண்ணிலிருந்து அந்த மனிதனை ஒரு படி மேல கொண்டு போற. எங்க? அதுக்கு பேர் கண்மலை. கண்மலையின் அனுபவங்கள். நீ கண்மலைகளை அதிகாலமே எழுந்து வா, நான் அங்கு உடனுக்குள்ள வெளிப்படுவேன், என் கரத்தினால் உன்னை மூடி உன் வாழ்க்கையில் உள்ள எல்லா தேவைகளையும் சந்திப்பேன் சொன்ன அந்த ஆண்டவர் இந்த மனிதனை கண்மலையின் மீது கொண்டு போகிறார். கண்மலை மீது கொண்டு போகிறார். எப்படி கொண்டு போயிருப்பாரு? தன் தோளின் மீது வைத்து அவனை தூக்கி சுமந்து. அவன் சொன்னதை பார்ப்பாரு, 14 வயதில் ஆண்டவரை அறிந்து கொண்டேன், இன்றைக்கு வரைக்கும் என்னை கைவிடவே இல்லை, எல்லா சூழ்நிலைகளும் எனக்கு உதவி செய்த நல்ல ஒரு ஆண்டவர். ஆண்டவர் நல்ல நாமத்துக்கு மகிமை உண்டாகும். இந்த கண்மலைக்கு எதற்கு கொண்டு போனான்னு சொன்னா, ஒரு 3 காரியத்தை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துறேன், முடிக்க. இனி இவன் வாழ்க்கையை புரிந்து கொண்டான். இந்த உலகத்துக்குள் நான் இனி ஆசீர்வாதமாக இருக்க முடியாது. இந்த உலகம் ஒரு உளையான சேர். ஆனா வேதத்தில் வாசிக்கிற பொழுது ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தினாலே தேவன் என்னை அவர் ஆஸ்வதிக்கார். அப்போ அவன் உடைக்கப்பட்ட எண்ணெய் ஆண்டவர் சற்று கண்மலைக்கு கொண்டு போறார். அந்த கண்மலை எந்த கண்மலை சொன்னா, ஏசாயா வாசிப்போம். கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களின் கொடிமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாக உயர்த்தப்படும். எல்லா ஜாதிகளும் அங்க ஓடி வருவாங்க. நல்லா கவனிங்க, எல்லா ஜாதியும் ஓடி வருவாங்க. அப்ப வேதத்துல வாசிக்கிறோம், இந்த சபையை நான் கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்களை மேற்கொள்வதில்லை. அப்போ மீட்கப்பட்ட உங்களையும் என்னையும் ஆண்டவர் அந்த கண்மலைக்கு அழைத்துக் கொண்டு போறேன் சொன்னா, அங்கதான் கர்த்தர் ஆசீர்வதிக்கிற கர்த்தருடைய ஸ்தலம் இருக்கிறது. கர்த்தருடைய ஆலயம் அங்குதான் இருக்குது. கர்த்தர் நல்லவர். ஏன்னா நீங்க உலகத்தோட இருந்திருந்தால் ஆண்டவர் உங்களை மருத்துவமனைக்கு அழைத்துக் கொண்டு போயிருப்பார். நீங்க இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டபடினாலே உங்களை கண்மலையாகிய திருச்சபையில கொண்டு போய் அங்க வைத்துட்டு முதல் கட்ட சொல்றாரு, நீ உலகத்தை சார்ந்தவன் கிடையாது, இந்த மண்ணை சார்ந்தவன் கிடையாது, நீ கண்மலையை சார்ந்தவன். அவன் சொல்றப்பலே, நீ உலகத்துக்குரியவன் கிடையாது, நீ கண்மலையை சார்ந்தவன் என்று சொல்லி முதல் காரியத்தை புரிய வைக்கும்படியாக ஆண்டவர் கண்மலையை சார்ந்து வாழ்வதை கர்த்தர் உதவி செய்தார். இரண்டாவது வாசிக்கிற பொழுது, அல்லேலூயா, இனி நான் ஆதாமை சார்ந்தவன் அல்ல, நான் கிறிஸ்துவை சார்ந்தவன் என்பதை புரிந்து கொள்ளும்படியாக என்னை கண்மலையில் அந்த அனுபவத்திற்குள்ளே என்னை கொண்டு போகிறாங்க. அங்கே கொண்டு போய் என் வாழ்க்கையில் நடக்கிற ஒரு 3 விதமான ஆசீர்வாதம். நல்லா கவனிங்க. சாபத்திலிருந்து மீட்கப்பட்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில அதோடு கூட நின்று விடாமல் அடுத்த ஒரு மேன்மையான ஆசீர்வாதம் இருக்கிறது. அது என்ன ஆசீர்வாதம் சொன்ன வாசிக்கும் கூட கேட்கிறேன். சங்கீதம் 18:33 வாசிக்கும்படி கேட்கிறேன். அவர் என் கால்களை
மான்களுடைய கால்களைப் போல ஆக்கி என்னுடைய உயர் தலங்களில் மானுடைய கால்களைப் போல ஆக்கி என்னுடைய உயர் ஸ்தலங்களிலே என்னை போய் நிறுத்துறான்னு சொல்ல முடியுமா? அல்லேலூயா. ஆனா சொல்றாரே, எப்பா இதுவரைக்கும் நீ விழுந்து கடந்த உன்னை மீட்டுக் கொண்டபடினால் இனி உன்னுடைய கால்கள் மானுடைய கால்களை போல வேகம் அதிகரிக்க முடிய செய்ய விருப்பப்படும். அதே சமயத்துல உன்னுடைய உயர் ஸ்தலம், இந்த வார்த்தையை கவனிச்சுக்கலாம், என்னுடைய உயர் ஸ்தலங்களிலே என்னை கொண்டு போய் நிறுத்துகிற நல்ல ஒரு ஆண்டு. அப்போ இந்த சபைக்குள் வந்திருக்கிற உங்களை குறித்து தேவன் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். நம்பர் கொடுத்தாமல் சொல்லுங்க. அல்லேலூயா. என்னை குறித்து திட்டம் இருப்பது போல உங்களை குறித்து வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, உங்களை குறித்து ஒரு திட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதுக்கு பேரு என்னுடைய உயர் ஸ்தலம். அந்த உயர் தளத்துக்கு கொண்டு போகிற அடுத்த வினாடியே என்னுடைய வாழ்க்கையில் வருகிற இன்னொரு ஆசீர்வாதம் என்று சொன்னா, கலாத்தியர் 3வது அதிகாரம் 14 வாசிக்கும்படி கேட்கிறேன். 3வது அதிகாரம் 14. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் புறஜாதிக்குள் வரும்படியாக ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படி அப்படி ஆயிற்று. அவன் நல்லா கவனிங்க. அந்த கண்மலையில் கொண்டு போய் உங்களுடைய உயர்தரத்தை நிறுத்துகிற உங்களுடைய ஆண்டவர் அங்கே ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டது. அது கிறிஸ்துவின் மூலமாக வருகிறது. அதே ஆசீர்வாதம் ஆவியானவர் மூலமாக உங்களுக்குள் அந்த ஆசீர்வாதம் இறங்கி வருது. அவன் சொல்லுங்க பாப்பலே. அப்ப பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நீங்க உங்க வாழ்க்கையில நீங்க பெறவில்லை என்று சொன்னா, எப்படியாக பரிசுத்த ஆவியின் நிறைவை உங்க வாழ்க்கையில பெற்றுக்கொள்ளுங்க. அவர் தான் இந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்குள்ள கொண்டு வருகிறார். அப்ப ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கையில வந்த உடனே பூமிக்குரிய ஆசீர்வாதம் அல்ல. நம்ம அடிக்கடி தான் ஜெபம் எடுக்கிறோம், தவறும் அல்ல, அது ஒரு பகுதி. ஆனா ஆண்டவர் பூமிக்குரிய ஆசீர்வாதத்தினால் உங்களை ஆசீர்வதிக்க விருப்பப்படாம உன்னதத்திற்குரிய ஆசீர்வாதத்தினால உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கப்படி விருப்பப்படுகிறார். அதனால்தான் சங்கீதக்காரர் சொல்கிற பொழுது சங்கீதம் 81 அவன் 16 வாசிக்கும்படி கேட்கிறேன். 81. உச்சிதமான கோதுமையினால் அவனை போஷிப்பார், கண்மலை தேடினார். அப்ப நல்ல கம்மி 2 ஆசீர்வாதம் பயன்படுத்தப்படுது. ஒன்று உச்சிதமான கோதுமை, இரண்டாவது கண்மலை தேன். இந்த தேன் பூமியில கிடையாது, அது எங்க இருக்குது? கண்மலையில. அது கோதுமை பூமியில் விளையக்கூடியவை, அதுக்கு பேரு உச்சிதமான கோதுமை, கண்மலையின் தேன். அப்போ கண்மலையின் தேன் எடுக்கணும் சொன்னா எங்க போகணும்? கண்மலையில் ஏறணும். கலப்படம் இல்லாத ஒன்று. அப்ப ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்தினால அல்ல, உங்களை கண்மலையின் ஆசீர்வாதத்தினால ஆண்டவர்களை நிரப்பி ஆசீர்வதிக்கும்படி உங்க வாழ்க்கையில இருக்கும். கண்மலையின் ஆசீர்வாதத்தினால ஆண்டவர் உங்களையும் என்னையும் நிரப்பி வழிந்தோடும்படி கர்த்தர் கொடுப்பார். அப்ப சாபத்துக்குள் கிடந்த உங்களை என்னையும் ஆண்டவர் மீட்டெடுத்து அவன் கர்த்தர் நல்லவர் உங்களை பலப்படுத்தி கண்மலைக்கு அழைத்துக் கொண்டு வந்து அந்த கண்மலையில் உங்களை ஆண்டவர் நிறுத்தி உச்சிதமான கோதுமையினாலும் கண்மலையின் தேனினாலும் உங்களை போஷிப்பை பிளஸ் திருப்தி ஆக்குமை. அப்போ நீங்க திருப்தி அடையக்கூடிய நிலையிலும் கர்த்தர் நடத்த விரும்புகிறார். அவன் சொல்ற பார்ப்போம், தோளை தட்டி சொல்லுங்க, அவன் கண்மலையின் ஆசீர்வாதத்தினால என்ன கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். கண்மலையின் ஆசீர்வாதத்தினால என்ன ஆசீர்வதிப்பார். அப்போ நீங்க விரும்புகிற விருப்பத்தை ஆண்டவர் ஒரு நாளும் மறுக்காம நீங்க விரும்புகிற விருப்பத்தை தேவன் உங்கள் வாழ்க்கையை தந்து உங்களை ஆசீர்வதிக்க வல்லமை உடையவர். நான் திரும்ப சொல்கிறேன், சிலுவையினால் அல்ல, சிலுவையில் மரித்தவரால் என்னுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் வருகிறது. அது இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதம் அல்ல, அது கண்மலையின் ஆசீர்வாதம். அது கர்த்தர் ஒருவர் தான் கொடுக்க முடியும். அப்போ நீங்க உங்க வாழ்க்கையில ஒரு படி தேவனோடு கூட நெருங்கி வாங்க. ஜப வாழ்க்கையில பரிசுத்த ஜீவியத்தில் இந்த வருஷம் ஒரு படி நீங்கள் மேலே நோக்கி
உங்க வாழ்க்கையில உங்களை குறித்து யாரும் எதை சொன்னாலும் கவலைப்படாதீங்க. எனக்கு கண்மலை நிலைத்திருக்கிற ஒரு கிறிஸ்து எனக்கு உண்டு. அது என்னுடைய ஸ்தலம். என்னுடைய ஸ்தலத்தை பறிக்க இந்த உலகத்துல ஒருவனாலும் முடியாது. அவன் சொல்ற பாப்பா தாவீதை அபிஷேகம் பண்ணவர் கர்த்தர். அந்நாள் வரைக்கும் அவனை காத்துக்கொண்டு வந்த அதே ஆண்டவர் இந்நாள் வரைக்கும் அவன் பெயர் சொல்லப்படுவதற்கு காரணமான கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பார். உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா ஏழ்வு நிலைமைகளை மாற்றி உங்களை உயர்த்த வல்லமை உடைய ஆண்டவராக இருக்கிறார். விளங்கள் படிடுவோமாக. ஆண்டவர் நல்லவர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.